சரி, இப்ப அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், இன்னும் ஒரு கடி பார்ப்போம். டியூப்ல உங்களுடைய டியூப்ல மூன்றாவது கல்வியை எடுத்துக்கொள்ளும். மூன்றாவது கல்வி என்ன சொல்றாங்க, ஏபிசிடி என்பது ஒரு பக்க நீளம் 2 மீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரமாகும். அதில் 3 நியூட்டன், 2 நியூட்டன், 4 நியூட்டன், 8 நியூட்டன், 5 வர்க்க மூலம் 2 நியூட்டன், 2 வர்க்க மூலம் 2 நியூட்டன் விசைகள் முறையிலே அந்த ஒரு எழுத்தொழுங்கு தந்திருக்காங்க, வழியே தாக்குகின்றன. அப்ப முதல் படத்தை பெறுவோம். ஒரு சதுரம் 2 மீட்டர் பக்க நீளம் உள்ள சதுரம் ஏ பி சி டி. இதுல பிஏ வழியே 3 நியூட்டன், அவசரத்துல ஏபி வழியை குறிச்சவர்கள் தெளிவா யோசிச்சு குறிக்கணும். பிஏ வழியே 3 நியூட்டன், பிசி வழியே 2 நியூட்டன், டிசி வழியே 4 நியூட்டன், டிஏ வழியே 8 நியூட்டன், ஏசி வழியே 5 வர்க்க மூலம் 2 நியூட்டன், 5 வர்க்க மூலம் 2 நியூட்டன். அடுத்தது பிடி வழியே 2 வர்க்க மூலம் 2 நியூட்டன், 2 வர்க்க மூலம் 2 நியூட்டன். வழியே தாக்குங்க. விசை தொகுதி 40 இருப்பதற்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய விசையின் பருமன், திசை, தாக்குகோடு ஆகியவற்றை காண்கிறோம். பருமன், திசை, தாக்குகோடு தெளிவாக தாக்குகோடு தான் கேட்கிறாங்க, தாக்குகோடு சமன்பாடு கேட்கலாம். அப்ப இதற்கு விசை தொகுதி 40 இருப்பதற்கு அப்ப முதல் இந்த விசை தொகுதியில கிடைக்கூறின் நிலைக்குத்து கூறையும் காணும். சரிதானே? கிடைக்கூறு கிடைக்கூறு கேபிட்டல் எக்ஸ் சமன் என்ன சொல்லுவோம், 3 நியூட்டன். இப்படி தாக்கு இனி சயம் 3 நியூட்டன். ரைட், 5 எல்லாமே சதுரம். என்ன சதுரம்? சதுரம் என்றதால இந்த கோணங்கள் என்ன 45 பாகை, எல்லா கோணங்களும் என்ன 45 பாகை. கிடையாக பிரிச்சீங்கன்னா 5 வர்க்க மூலம் 2 கிடையாக பிரித்தால் 5 வர்க்க மூலம் 2 cos 45. அப்ப 5 வர்க்க மூலம் 2 cos 45. இது 2 வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 2 cos 45 இந்த திசையில. அப்ப இந்த திசையில என்றதால -2 வர்க்க மூலம் 2 cos 45. ரைட், இந்த திசையில என்ன +4. ரைட், அப்ப இங்க என்ன வரும், சயம் 3 சக cos 45 பாகை என்றது என்ன, 1 வர்க்க மூலம் 2. அப்ப 5 வர்க்கமூலம் 2 1 வர்க்கமூலம் 2 5 சய 2 வர்க்கமூலம் 2 cos 45 என்றா 1 வர்க்கமூலம் 2 சய 2 சக 4. இப்படி வரும். 5 4 9. 5 கழிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன போகும், 4 மட்டும் கிடைக்கும். அடுத்தது நிலைக்குத்து கூற பார்ப்போம். நிலைக்குத்து கூற எப்படி வரும், நிலைக்குத்து கூற எப்படி வரும் என்றால் என்ன பாருங்க, என்ன சொல்லுவோம், நிலைக்குத்துவாக 8 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குது. அப்ப -8. 2 நியூட்டன் மேல் நோக்கி தாக்குது +10. 5 வர்க்கம் மூலம் 2 நிலைக்குத்தாக பிரித்தால் 5 வர்க்கம் மூலம் 2 cos 45 அல்லது 5 வர்க்கம் மூலம் 2 sin 45. எப்படி யோசிச்சாலும் சரி, 5 வர்க்கம் மூலம் 2 sin 45 என்று யோசிச்சாலும் சரி, இந்த 45ஆல 5 வர்க்க மூலம் 2 cos 45 பாகை என்று யோசிச்சாலும் சரி, எல்லாமே ஒரே விடைதான், 45 பாகை என்றால். அப்ப 5 வர்க்க மூலம் 2 sin 45. அதே போல இந்த 2 வர்க்க மூலம் 2 நிலைக்குத்தாக வரும்போது 2 வர்க்க மூலம் 2 sin 45. சோ இங்க என்ன கிடைக்கும், சய 8 சக 2 5 வர்க்க மூலம் 2 sin 45 என்று சொன்னால் வர்க்க மூலம் 2 தர 1 வர்க்க மூலம் 2 சக 2 வர்க்க மூலம் 2 தர 1 வர்க்க மூலம் 2 சய 8 சக 2 சக 5 என் வர்க்க மூலம் 2 இல்லாமல் போயிடுச்சு. வர்க்க மூலம் 2 இல்லாமல் போனா சக 2
அப்ப இங்க என்ன வரும் 9. 9ல இருந்து 8 போனால் 1 நியூட்டன். சரி, அப்ப கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு கண்டுட்டேன். இப்ப இதே காரணம் என்று சொன்னா ஒரு தொகுதி சமநிலையில இருக்கணும் என்றால் அதுல விளைவு விசையும் இருக்கக்கூடாது, திருப்பமும் இருக்கக்கூடாது. அப்ப இந்த தொகுதியில என்ன விசை இருக்குன்னு கண்டுட்டோம் என்று சொன்னால்தான் இப்ப நம்ம என்ன செய்யலாம், என்று சொன்னால் அதுக்கு எதிரானதும் ரைட். இப்ப x இந்த திசையில 4 என்றால் அதுக்கு எதிராக ஒரு x என்ன 4 நியூட்டன் எடுக்கு. அடுத்தது என்ன சொல்லணும், y இந்த திசையில 1 நியூட்டன் என்று சொன்னால் ரைட் அதுக்கு எதிர் திசையில 1 நியூட்டனை கொடுக்கு. விளங்கித்தானே? அப்ப இது எல்லாமே சேர்த்து பாருங்க 4 நியூட்டன் 1 நியூட்டன் என்று வந்து கிடையும் நிலைக்குது. நம்மளுக்கு விசை தொகுதி 40 இருப்பதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசையின் பருமனும் திசையும். அப்ப இது 4 நியூட்டன் 1 நியூட்டன் என்று சரி, ஆனா இது எதன்படியே தாக்குது என்று தெரிஞ்சால்தான் கேள்வியை மேற்கொண்டு செய்யலாம். அப்ப இது எதன்படியே தாக்குது என்று சொன்னால் ரைட் நம்ம என்ன இப்ப AB ல இருந்து ஒரு கோடு ஒன்று கருவும். உங்களுக்கு விருப்பம்னா இந்த கோட்டிலையும் எடுக்கலாம், நான் இந்த கோட்டில் எடுக்கிறேன். சரி, இந்த கோட்டில் எடுத்துக்கொள்றேன். AB ல இருந்து இந்த விளைவு விசை இருக்குதானே, இந்த தொகுதியில விளைவு விசை. இப்ப இந்த படத்துல கேறுனால் குழம்புவீங்கன்னு சொன்னால் தனி ஒரு படத்துல கேறும், கேறிக்கொள்றேன். இப்ப இந்த முழு விசையும் சேர்ந்து எனக்கு எப்படி ஒடுங்கி இருக்குது, கிடையாக 4 நியூட்டன், நிலைக்குத்தாக 1 நியூட்டன். அப்ப எப்படி வரப்போகுது, இது மாறும். இது போல இதோட கிடைக்கூறு என்ன 4 நியூட்டன், நிலைக்குத்து கூறு என்ன 1 நியூட்டன். அது என்ன சொல்லுவோம், B ல இருந்து இந்த திசையில என்ன சொல்லுவோம், x தூரத்துல தாக்குற ஒரு புள்ளி கூடாக போகுதுன்னு வச்சுக்கொள்ளும். இது எனக்கு தெரியாது, ஆனா இதோட திசை இப்படித்தான் வரும் என்று தெரியும். ஏன் இதை கிடையாக பிரிச்சால் என்ன 4, நிலைக்குத்தாக பிரிச்சால் என்ன 1. அப்ப கட்டாயம் இப்படி ஒரு சரிவான திசையினால் போகும் என்று தெரியும். ஆனா அது இது கூடாக போகுமா அல்லது இது கூடாக போகுமா எனக்கு தெரியாது. சரிதானே? அது எப்படி போகும் என்று தெரியாது. நான் என்ன சொல்றேன், இங்க என்ன x தூரத்துல எப்படி போகுதுன்னு வச்சுக்கொள்றேன். அதை வச்சு மிச்சத்தை முடிவு பண்ணலாம். அல்ல இங்க வச்சு என்ன சொல்லுவோம், பையிலிருந்து இப்படி என்ன சொல்லுவோம், ஒரு L திசையில இப்படி போகுதுன்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த எல்ல கண்டுட்டேன்னு சொன்னா அதை வச்சு நான் முடிவு பண்ணலாம், இங்க போமா இப்படி போகும். விளங்குதானே? அப்ப படிவா கவனிங்க. முதல் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி இடைவெட்டி போறதா, இந்த சதுரத்துல நீட்டப்பட்டது அல்லது இந்த சதுரத்துக்கு உள்ளே நான் என்ன செய்திருக்கலாம், A ல இருந்து ஒரு x தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து குழப்ப தருவது என்றதுக்காக வெளியில தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அப்ப இப்படி ஒரு இடத்துல குறிக்கொள்ளும். அப்ப இந்த முழு தொகுதியும் சேர்த்து ஒரு தனி விசை இந்த R, அது எதுக்கு சமனா இருக்கும் பாருங்க. இது 1 நியூட்டன், இது 4 நியூட்டன். இது என்ன வர்க்கமூலம் 16 சக 1, அதாவது வர்க்கமூலம் 17 நியூட்டனாக இருக்கு இல்லையோ? வர்க்கமூலம் 17 நியூட்டனா இருக்கு. சரி, இந்த கோணம் அல்பான்னு வச்சுக்கொண்டோம் என்றால், இந்த கோணம் அல்பான்னு வச்சுக்கொண்டோம் என்றால் tan அல்பா எப்படி சொல்லலாம் நீங்கள், tan அல்பா சமன் எதிர்பக்கம் 1 அயல் பக்கம் 4, எதிர்பக்கம் 1 அயல் பக்கம் 4, 1/4 இப்படி இருக்கு. ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன x காணணும். x காண்றதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க. b பற்றி திருப்பம் எடுக்கலாம். சிம்பிளா b பற்றி திருப்பம் எடுக்கலாம். இது என்னது, 2 மீட்டர், ஒரு பக்கத்தின் நீளம் 2 மீட்டராக உள்ள ஒரு சதுரம். அப்ப இது 2 மீட்டர், இது 2 மீட்டர் இப்படி இருக்க போகுது. அப்ப இது 2, இது அப்ப இங்க என்ன வர போகுது, இது 2, இது 45 பாகை. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது 2, இது 45 பாகை என்றதால 2 cos 45, 2 cos 45, 2 cos 45 என்றால் 2 இன்கீழ் வர்க்கமூலம் 2, அதாவது வர்க்கமூலம் 2 மீட்டர். இது வர்க்கமூலம் 2 மீட்டர். ரைட். ஏன் இது காண்றோம் என்றது பிறகு விளங்கும். சரிப்பா. ஓகே, இப்போ b பற்றி திருப்பம் எடுப்போம். b பற்றி திருப்புத்திறன் தத்துவம் என்று சொல்றது, b பற்றிய விசை தொகுதியின் திருப்பம். திருப்புத்திறன் தத்துவம் என்ன சொல்றது, விசை தொகுதியின் திருப்பம், சமன் அதே புள்ளி பற்றி இந்த தொகுதியில சமவெளி, அதாவது இந்த விளைவுளின் திருப்பம். b பற்றிய விளைவுளின் திருப்பம்
விளைவுளி திருப்பம். அப்ப B பற்றிய விசைத்தொகுதியின் திருப்பம் சமன் B பற்றிய விளைவுளின் திருப்பம். அப்ப B பற்றிய விசைத்தொகுதியின் திருப்பம் என்றது எதுக்கு சமன் பாருங்க, 20 நியூட்டன் திருப்பத்துக்குள்ள வரப்போறது இல்லை. 20 நியூட்டன் இந்த திருப்பத்துக்குள்ள வரப்போறது இல்லை. ஏன் B கூட போகுது. 2 வர்க்கம் மூலம் 2 வரப்போறது இல்லை. 3 நியூட்டன் வரப்போறது இல்லை. 5 வர்க்கம் மூலம் 2 வரும். அப்ப விசை 5 வர்க்கம் மூலம் 2, அதுக்கான தூரம் என்ன, செங்குத்து தூரம் என்ன, B ல இருந்து வர்க்கம் மூலம் 2 கண்டுட்டோம். B பற்றி அது எப்படி திரும்பும், இந்த சுழியில திரும்பும். எனவே -5 வர்க்கம் மூலம் 2 தர வர்க்கம் மூலம் 2. அப்ப 5 வர்க்கம் மூலம் 2, அதுக்கான தூரம் வர்க்கம் மூலம் 2. B பற்றி அது எப்படி திரும்பும். ரைட். அடுத்தது 8 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குது. B பற்றி வந்து என்ன சொல்லுவோம், 8 நியூட்டன் இப்படி வருது. அப்ப 8 தர தூரம் 2, B பற்றி திருப்பம் இந்த சுழியில வரும். என்ன, அப்ப பிளஸ் 8 தர 2. ரைட். 4 நியூட்டன் வந்து இப்படி தாக்கு. 4 நியூட்டன் இப்படி தாக்கு. B ல இருந்து அதுக்கான செங்குத்து தூரமும் 2. 4 நியூட்டனால வர திருப்பம் இந்த சுழி. அப்ப மைனஸ் 4 தர 2 சமன் B பற்றிய விளைவுளின் திருப்பம். அப்ப கொஞ்சம் யோசிக்கணும். B பற்றி விளைவுளுக்கு திருப்பம் எடுக்கிறதும் சரிதான். B பற்றி விளைவுளுக்கு திருப்பம் எடுக்கிறதும் சரிதான். B பற்றி விளைவுளின் பிரித்த கூறுகளான 4க்கும் 1க்கும் இந்த 4 1ம் சேர்ந்துதான் இந்த வர்க்கம் மூலம் 17. இப்ப B பற்றி 4க்கு திருப்பம் எடுத்தோம்னா 4 B நூடாக போகுது, திருப்பத்துக்குள்ள வராது. B பற்றி இந்த 1 நியூட்டனினது திருப்பம் எப்படி வரும், B தர 1 தர B ல இருந்து அதுக்கான தூரம் x, அது எப்படி என்ன சுழியில வரும், இந்த சுழியில வரும். அப்ப இத கொஞ்சம் சுருக்கி கொள்ளுங்க. இங்க 10 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 2, அப்ப 5ஓட பெருக்கக்குள்ள சை 10. இங்க 16 சக 16 சக, இங்க வந்து என்ன வரும் 8. ரைட், சமன் x. எனவே இங்க x வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, சை 2. மிச்சம் கிளியர். என்ன சொல்லுங்க, x வந்து சை 2 என்று சொன்னால் வடிவம் B ல இருந்து இந்த புள்ளிக்கான தூரம் தான் x. அந்த x என்றது சை 2 என்றால் அதோட மீனிங் என்ன, இந்த திசையில சை 2. நான் படத்தில் எப்படி குறிச்சிருக்கேன், இந்த திசையில. அந்த x எனக்கு எப்படி வருது, சை 2. அதோட மீனிங் என்ன, இந்த தாக்க புள்ளி எங்க இருக்கு, இங்க இருக்கு. சோ இங்க வந்து என்ன சொல்லுவோம், நான் வந்து ரைட். அப்ப என்ன சொல்லுவோம், இதுல தாக்க புள்ளி எங்க விளங்கிட்டு, விளைவு வந்து எங்க இடைவெட்டும், விளைவு AB நடுப்புள்ளி கூடாக செல்லும். அப்ப விளைவு AB நடுப்புள்ளி கூடாக செல்லும். x வந்து சை 2 சொல்றோம். இப்ப கேள்விக்கு வருவோம். என்னது, விசை தொகுதி 40 இருப்பதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசை என்ன, வர்க்கமூலம் 17 நியூட்டன். விசை தொகுதி என்ன உங்களுக்கு என்ன, விசை தொகுதி AB நடுப்புள்ளி கூடாக செல்கின்ற வர்க்கமூலம் 17 நியூட்டன் விசை. இதுதான் விசை தொகுதி. இந்த விசை தொகுதி என்பது என்ன, AB நடுப்புள்ளி கூடாக என்ன செல்கின்ற வர்க்கமூலம் 17 நியூட்டன். அப்ப நான் வந்து என்ன சொல்லுவோம், சமநிலையில வைக்கணும் என்றால், இந்த தொகுதியை சமநிலைக்கு கொண்டு வரணும் என்றால், இந்த விசையை பூஜ்ஜியமாக்கிட்டேன் என்றால், விளைவுலையே பூஜ்ஜியமாக்கிட்டேன்னு சொன்னால் இதுக்குள்ள திருப்பமே வராது. என்ன, விளைவு மொத்தமாக சேர்த்து தனி விசையாக தான் இந்த இடத்துல ஒடுங்குது. அப்ப இந்த தனி விசை பூஜ்ஜியமாக்கிட்டா தொகுதியில வேற எந்த ஒரு விசையுமே இல்லை. அப்ப திருப்பமும் வராது, விளைவுகளும் வராது. அப்ப நான் என்ன செய்யணும், இதை சமநிலையில வைக்க என்ன செய்யணும், A யில் இருந்து 2 மீட்டர் தூரத்தில் வர்க்கமூலம் 17 நியூட்டன் விசையை கொடுக்கணும் என்று சொன்னால் விடை கம்ப்ளீட் ஆகாது. அது என்ன கோணத்தில் இருக்குது, அல்பா கோணத்தில் இருக்கு. என்ன இருக்கு, அப்ப அல்பா கோணத்துல AB யில் இருந்து வர்க்கமூலம் 17 நியூட்டன் என்று சொன்னால் அது மேல் நோக்கியதா கீழ் நோக்கியதா என்று பிரிச்சு. அப்ப என்ன சொல்லுவோம், கீழ் நோக்கி. AB உடன் என்ன சொல்லுவோம், அல்பா கோணம், அல்பா குறுங்கோணம் அமைக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்ப இப்ப அடுத்த பிரச்சனை என்னது, என்ன, AB யின் நடுப்புள்ளியில் AB உடன் அல்பா குறுங்கோணம் அமைக்கிற வர்க்கமூலம் 17 என்று சொன்னால், கீழ் நோக்கி வர்க்கமூலம் 17 என்று சொன்னால் என்ன, இப்படியும் வர்க்கமூலம் 17 வரலாம், இப்படியும் வர்க்கமூலம் 17 சொல்லலாம், குறுங்கோணம் அல்பாவோட. அப்ப இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம வசதத்துல சொல்ல தேவை.
வசனத்துல சொல்ல தேவையில்லை. அப்ப இங்க வந்து எப்படி எழுதுவோம்னு சொன்னா பாருங்க, இங்க மேலுக்கு எழுதி காட்டுறேன், எப்படி ஆன்சர் பண்ணணும் பண்ணு, எப்படி ஆன்சர் பண்ணணும் சொன்னா A B வர்க்கமூலம் 17 நியூட்டன், கிடையுடன் வந்து என்ன சொல்லணும், அல்பா போகணும். இங்க அல்பா ஏற்கனவே கண்டு டான் அல்பா 1/4 கண்டுட்டோம். இங்கு 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 அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 1/4. இங்க அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 1/4. என்ன இத வந்து என்ன குறிச்சு காட்டினீங்கன்னா சரி, ABCD ரைட். இது வந்து என்ன 20 மீட்டர், என்ன சொல்லணும், இதுதான் வந்து என்ன தொகுதியை வைத்திருப்பதற்கு, சமநிலையில் வைத்திருப்பதற்கு பிரயோகிக்க வேண்டிய விசை. பிரயோகிக்க வேண்டிய விசை என்று சரி. அப்ப இதுதான் வந்து சமநிலையில வைத்திருக்கு பிரயோகிக்க வேண்டிய விசை. அது எப்படி வருது எல்லாமே இந்த படத்துல தெளிவா இருக்கு, வசனத்துல எதுவுமே சொல்ல தெரியும். அப்ப என்ன விசையின் பருமன் வர்க்கமூலம் 17, விசையின் திசை டான் இன்வர்ஸ் 1/4 கிடையுடன், விசையின் தாக்கக்கோடு ஏபியின் நடுப்புள்ளியிலிருந்து என்னது கீழ்முகமாக அல்பா கோணம், இதான் தாக்கக்கோடு. நம்ம இப்ப படிக்க போற விஷயம், நான் உங்களுக்கு ஒரு தியரி மிச்சம் இருக்குன்னு சொன்னேன், தாக்கக்கோடின் சமன்பாடு. இந்த தொகுதியை ஆல்கோ டச்சில் கொண்டு வந்தோம் என்றால் இது ஒரு நேர்கோடு தானே, இந்த நேர்கோடுற சமன்பாடு எப்படி காரணன்றதுதான் அந்த தேட்டம். அது படிக்கக்குள்ள பார்ப்போம். சரி, அப்ப இங்க வந்து என்ன சொல்ல இவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அப்ப இப்படி நோட் பண்ணீங்கன்னா சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்தது ஏபிசியின் போக்கில் தாக்கம் 39 நியூட்டன் மீட்டர் இணையாக ஒடுக்குவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய விசையின் பருமன், திசை, தாக்கக்கோடு ஆகியவற்றை காண்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு தொகுதி எதற்கு தெரியும், தொகுதி என்ன, இந்த விசை. இனி இது இவரு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான என்ன, இவர விளைவு. சரி, இவர விளைவு கண்டிருக்கோம், அது தெரிஞ்சால் போதும். இவர விளைவு என்ன, இனி இவரு தேவையில்லை. இப்ப வந்து என்ன, அந்த விசை தொகுதி எதுக்கு சமன், இது முதலாவது பாட் முடிஞ்சது, இதுக்கும் இனி அடுத்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. முதலாவது பாட் முடிஞ்சு. விசை தொகுதி என்ன, நம்மளுக்கு விசை தொகுதி இப்படி இருக்குது. இதுல எல்லாம் சேர்ந்து அந்த தொகுதி எப்படி மாற்றம் அடைஞ்சது, ஏபியின் நடுப்புள்ளியில் தாக்கும் கிடையுடன் அல்பா கோணத்துல வர்க்கமூலம் 17 நியூட்டன் ஆக இருக்கிற, இங்க இருந்து என்ன சொல்லணும் 20 மீட்டர் தூரம், 20 மீட்டர்ல 1 மீட்டர், 20 மீட்டர்ல 1 மீட்டர், 1 மீட்டர் தூரம், இங்க இருந்து 2 மார்க் 1 மீட்டர். சரி, அப்ப இங்க வந்து என்ன சொல்லணும், எக்ஸ் வந்து sin 2. ஓகே, மிஸ்டேக் கொண்டிருக்கு, சாரி. அப்ப எக்ஸ் வந்து sin 2 மீட்டர் என்று சொன்னால், எங்க வரும் என்ன, சின்ன ஒரு மாற்றம் தான் பிரச்சனை. என்ன B இலிருந்து என்ன sin 2 மீட்டர் என்று வருது, எக்ஸ் அளந்தோம் நம்ம படத்துல எப்படி குறிச்சோம். ஆனா அந்த எக்ஸ் வந்து என்ன சொல்றோம், sin 2 வருது, பக்க நீளம் 2 மீட்டர். அப்ப இதுதான் அந்த புள்ளி. ஓகே, இன்னும் சுலபமா போய் பாருங்க, விசையின் தாக்கக்கோடு இது எப்படி இருக்கு, அப்படி ஏயில தாக்குற கிடையுடன் அல்பா கோணத்தில் இருக்கிற வர்க்கமூலம் 17. அப்ப என்ன செய்வோம், நம்ம புள்ளி ஏயில் கிடையுடன் வந்து என்ன சொல்லுவோம், அல்பா கோணத்தில் தாக்குற வர்க்கமூலம் 17 நியூட்டன் விசையை கொடுத்தோம் என்றால் என்ன செய்யுது, இது பூஜ்ஜியமா போயிடும், திருப்பமும் வராது. சோ தொகுதி சமநிலைக்கு வந்தது. அப்ப தொகுதியை சமநிலையில் வைத்திருப்பதற்கான விசை என்ன சொல்லுவோம், என்ன இருக்கு, ABCD. அப்ப இப்படி வார சந்தர்ப்பத்துல ரைட் என்ன சொல்லுவோம், வசனம் எழுதுவது ஈஸி. எப்படி என்று சொன்னால் பாருங்க,
ஏயில் ரைட் ஏயில் கிடையுடன் என்று சொன்னீங்கன்னு சொன்னா இந்த பக்கமா அல்லது இந்த பக்கமான்னு குழப்பம் வரும். அப்ப அந்த டைம்ல ஏயுடன் கிடையில்லைன்னு சொல்லாமல் இதை எப்படி சொல்லலாம்னா ஏயில் புள்ளி ஏயில் மறை எக்ஸ் அச்சுடன் வடிவம் மறை எக்ஸ் அச்சு, இது நேர் எக்ஸ் அச்சு, இது மறை எக்ஸ் அச்சு, மறை எக்ஸ் அச்சுடன் ரைட் கூர்ங்கோணம் tan inverse 1/4 ரைட் கீழ்முகமாக ரைட். அப்ப இது மறை எக்ஸ் அச்சோட கூர்ங்கோணம் tan inverse 1/4 என்றால் அது இப்படியா அல்லது இப்படியான்ற ஒரு குழப்பம். அப்ப அதுதான் சொல்றோம் என்ன கீழ்முகமாக என்று சொன்னா இப்படி கீழ்முகமாக வர்க்கமூலம் 17 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படும். எதுக்கு தொகுதிய சமநிலையில வைக்கிறது. அப்ப இந்த படம் கீறாமல் வசனத்துல சொல்றேன்னா இவ்வளவு சொன்னால் சரி. கீழ்முகமாக வர்க்கமூலம் 17 நியூட்டன் பிரயோகிக்கப்படும். எதுக்கு சமநிலையை வைத்திருப்பது. வசனத்துல சொல்றேன் படத்துல பிடிக்கணும். ஓகே சரி. அப்ப இங்க வந்து முழு தொகுதியும் சேர்ந்து எப்படி வந்தது? ஏயில தாக்குற வர்க்கமூலம் 17 நியூட்டன் என்ற விசை கிடையுடன் அல்பா கோணத்தில் இப்படி இருக்கு. இதான் தொகுதி. இதுதான் இனி தேவை. இப்ப எனக்கு என்னன்னு சொன்னால் ஏபிசியின் போக்கு 39 நியூட்டன் மீட்டர் இணையாக ஒடுக்குவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய விசையின் பருமன் திசை தாக்கக்கோடு என்பவற்றை காண்க. இந்த தொகுதியை நான் இப்ப எப்படி கன்வெர்ட் பண்ணணுமா, எப்படி மாத்த வேண்டும்னு சொன்னா இந்த பாட்டு முதலாவது பாட்டு முடிஞ்சது. இந்த தொகுதியை நான் எப்படி மாத்த வேண்டும்னு சொன்னா ஏபிசியின் போக்கு, ஏபிசி போக்குனால் இந்த போக்கு, இந்த போக்குன்னு சொன்னாலே இடம் சொல்லி இந்த தொகுதியை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்படி கன்வெர்ட் பண்ணணும். ABC D. அப்ப ABC இந்த போக்குல தாக்குற வர்க்கமூலம் 39 நியூட்டன் மீட்டராக இதை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு இந்த இடத்துல இருக்க தனி விசைய இந்த தொகுதியில வந்து நான் இன்னும் ஒரு விசையோட பிரயோகிச்சு என்ன செய்யணும், அதை இப்படி ஒரு இணையாக மட்டும் மாத்த வேண்டும். வடிவ உடைய கொடுங்க. அப்ப இணை வரணும் என்றால் இணை என்றால் என்னென்று விளங்கணும். பருமனில் சமனான திசையில் எதிரான குறிப்பிட்ட தூரத்தில் தாக்குகின்ற ஒரு விசை, அந்த ரெண்டு விசைகளாலையும் உருவாகிற விளைவுக்கு பேர் இணை. அப்ப வர்க்கமூலம் 17 இப்படி இருக்கு. அப்ப மலாவிசியன பருமனில் சமன் திசையில் எதிர் குறிப்பிட்ட தூரம் என்று சொன்னா திசையில் எதிர் என்று சொன்னால் வர்க்கமூலம் 17 இப்படியும் வரலாம், வர்க்கமூலம் 17 இப்படியும் வரலாம். இந்த ரெண்டு மாதிரி நீங்க விசைகளை கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், இப்படி வர்க்கமூலம் 17 இப்படி வர்க்கமூலம் 17 இது ரெண்டும் சேர்த்து இப்படித்தான் இணை உருவாகும். சோ இது பொருத்தமில்லை. வர்க்கமூலம் 17 இப்படியும் வர்க்கமூலம் 17 இப்படியும் தாக்கும் போது என்ன சொல்லுவோம், இணை எப்படி உருவாகும், இந்த சுழியில உருவாகும். அதுதான் நம்மளுக்கு தேவை. வர்க்கமூலம் 39 நியூட்டன் மீட்டர். அப்ப சேர்க்கப்பட வேண்டிய விசை அது வர்க்கமூலம் 17, அது வெளிப்படை உண்மை சரிதானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது எவ்விடத்துல கொடுக்கணும் என்றதா இங்க பிரச்சனை. அப்ப என்ன சொல்லுவோம், அதோட திசையிலேயும் பிரச்சனை இல்லை. கிடையுடன் அல்பா கோணம், மகை எக்ஸ் அச்சுடன் அல்பா கோணம், வர்க்கமூலம் 17 நியூட்டன், அதோட தாக்க கோடு எது என்றுதான் இப்ப பிரச்சனை. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து என்ன தூரம் D என்று வச்சுக்கொள்வோம், இந்த தூரம் D என்று வச்சுக்கொள்வோம். இப்படியே வச்சு யோசிச்சோம்னா தம்பி செங்குத்த எல்லாம் யோசிக்கிறது கஷ்டம். அப்ப என்ன சொல்லுவோம், நம்ம அடுத்த வழிக்கு போகிறோம். அடுத்த வழி என்பது என்ன, வர்க்கமூலம் 17 நியூட்டன் கிடைக்கூறு, வர்க்கமூலம் 17 நியூட்டன் கிடைக்கூறு 4, ரைட், நிலைக்குத்து கூறு 1. அப்ப இந்த வர்க்கமூலம் 17 கிடையாக பிரிச்சால் என்ன 4, நிலைக்குத்தாக பிரிச்சால் என்ன 1. ரைட். இப்ப என்ன சொல்லுவோம், இந்த 39 நியூட்டன் மீட்டர் வந்தது, 39 நியூட்டன் மீட்டர் வந்தது எதுக்கு சமனா இருக்கும்,
இது ரெண்டினாலும் உருவாகும். வர்க்கமூலம் 17 வர்க்கமூலம் 17 உருவாகிற இணை. அந்த இணை இப்ப எப்படி சொல்லலாம்? ஒன்றும் ஒன்றும் ஒரே கோட்டிற்கூடாக போகுது, சமநிலை எதிர்மாக ஒரே கோட்டிற்கூடாக போனதால இதுல இணை உருவாகாது. அப்ப இங்க இணை உருவாக்குறார்கள் யாரு? இந்த 4 நியூட்டன், இந்த 4 நியூட்டன். அப்ப 4 நியூட்டன் இப்படி 4 நியூட்டன் இப்படி தாக்குது. அப்ப என்ன வரும்? 4 தர டி, 4 தர டி தான் இங்க உருவாகுற 39 நியூட்டன். அப்ப டி சமன் 39 மீட்டர். 39 நியூட்டன் என்று சொன்னால், சரி 39 4 நியூட்டன் சொன்னால் பாருங்க. அப்ப நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இந்த பாட்டுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அப்ப தொகுதி 39 நியூட்டன் மீட்டர் இடஞ்சுழி திருப்பமாக மாறுவதற்கு என்ன சொல்லுங்க? இந்த பாட்டுக்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை, பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை விசை வந்து என்ன? வர்க்கமூலம் 17 நியூட்டன் மறை எக்ஸ் அச்சுடன், மறை எக்ஸ் அச்சுடன், மறை எக்ஸ் அச்சுடன், மறை எக்ஸ் அச்சுடன், இது நேர் எக்ஸ் அச்சு, இது மறை எக்ஸ் அச்சு, கீழ்முகமாக என்ன சொல்லுவோம்? tan இன்வர்ஸ் 1/4 கோணத்தில் அப்ப இதுவரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டீங்க? பருமன் சொல்லிட்டீங்க, திசை சொல்லிட்டீங்க. அதோட தாக்கக்கோடு சொல்லணும். தாக்கக்கோடு கோணத்தில் நீட்டப்பட்ட ஏடியில், நீட்டப்பட்ட ஏடியில் ஏயில் இருந்து என்ன தூரம்? டி சமன் என்ன? 39 நீட்டப்பட்ட ஏடி என்று ஏன் சொல்றால் சதுரத்தில பக்க நீளம் 2 மீட்டர். ஏயில் இருந்து அளக்கிற தூரமான இந்த டி என்றது 39 அது 2 விட பெருசு. அதால சொல்றேன் கோணத்தில் நீட்டப்பட்ட எந்த திசையில் நீட்டப்படும்? இப்படி. அப்ப நீட்டப்பட்ட ஏடியில் ஏயில் இருந்து தான் டி அளக்கிறோம். ஏயில் இருந்து என்ன சொல்லுவோம்? 39 மீட்டர் தூரத்தில், 4 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளியினோடு செல்லும். புள்ளியினூடாக செல்லும். உங்களுக்கு விஷயம் விளங்கி இந்த ஆன்சர் எடுக்கிற மட்டும் முக்கியம் இல்லை. அது எப்படி ஆன்சரை வந்து பிரசன்ட் பண்ற, எப்படி கொடுக்கணும்ன்றது முக்கியம். பருமன் சொல்லணும், திசை சொல்லணும், தாக்கக்கோடு செல்லணும். தாக்கக்கோடுன்றது எந்த இடத்துல எந்த புள்ளி கூடாக எப்படி, அவ்வளவு விஷயம். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? அதோட செகண்ட் பார்ட் முடியுது. மூன்றாவது பார்ட் என்ன இருக்கிறாங்க? விசை தொகுதியை வியில் தாக்கும் ஒரு தனி விசையாக ஒடுக்குவதற்கு தொகுதியுடன் சேர்க்கப்பட வேண்டிய விசையின் இணையின் பருமனையும் அதன் போக்கையும் காட்டு. அப்ப வியில வந்து என்ன சொல்லுங்க? ஒரு தனி விசையாக ஒடுக்கணும். அப்படி ஒடுக்கிறதுக்கு தொகுதியில் சேர்க்கப்பட வேண்டிய அந்த விசையை வட்டி விடுங்க, விசை வராது. தொகுதியில் சேர்க்கப்பட வேண்டிய இணையின் பருமனையும் காண வசனம் கொப்பியோனி போடக்குள்ள சின்னப்படியா வந்துட்டு அடுத்த விசை வராது. என்ன சொல்லுங்க? இணையின் பருமனையும் அதன் போக்கையும் காணும். சரி, அப்ப இப்ப வந்து என்ன சொல்லுவோம்? இதோட இரண்டாவது கேள்வி முடிச்சு. திரும்பவும் கேள்வி வரும். இப்ப என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு தெரியும் தொகுதி எப்படிப்பட்டது, தொகுதி எப்படி மாறுச்சு. ஏயில தாக்குற வர்க்கமூலம் 17 நியூட்டன்.
கிடையுடன் அந்த கோணம் அல்பா. அல்பா வந்து என்ன? tan இன்வர்ஸ் 1/4. ஓகே. இப்ப இதை நான் வந்து எப்படி மாத்தணும்னா சர்வசமன் போடல பாருங்க. இது எப்படி மாத்தணும்னு சொன்னா மாத்த வேண்டிய படிப்போம். b இல் தாக்கும் ஒரு தனி விசையாகும். b இல் தாக்கும் தனி விசையாகும். வர்க்கமூலம் 17 நியூட்டன். இப்ப b இல தாக்குற இப்படி இந்த தனி விசை வர்க்கமூலம் 17 ஆக மாத்தணும். இப்படி ஒரு தனி விசையா மாத்தணும். ரைட். அப்படி மாத்துறதுக்கு நான் சேர்க்க வேண்டிய விசை என்ன, சேர்க்க வேண்டிய இணை என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப இவ்விடத்துல வந்து இந்த தொகுதி இருந்தது. இப்ப வந்து பாருங்க, b இல நான் வந்து என்ன செய்யறேன்? b இல ஒன்றுக்கொண்டு சமநிலைமான வர்க்கமூலம் 17 என்ற நியூட்டனை கொடுக்குறது. நியூட்டன் விசைகளை அப்படி கிடையுடன் அல்பா கோணத்துல கொடுக்குறது. சரிதானே? இதால இந்த ரெண்டு விசையாலையும் தொகுதியில ஏதாவது பாதிப்பு வருமா? வராது. ஒன்றுக்கொண்டு சமநிலை எதிர்மானது ஒரே கோட்டில் இருக்கிறது, பாதிப்பு எதுவுமே இல்லை. இப்ப இந்த வர்க்கமூலம் 17 யோசிச்சு பாருங்க. இது ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. இது ரெண்டும் எப்படிப்பட்ட விசைகள்? ஒன்றுக்கொண்டு பருமன்ல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கிற விசைகள். எனவே இது சர்வசமன். நான் ஏற்கனவே படம் எப்படி மாத்தணும் இருக்கு. இப்ப நான் இதை எப்படி எழுதலாம்? சர்வசமன். b இல தாக்குற வர்க்கமூலம் 17 நியூட்டன் என்ற விசையாகவும் இந்த ரெண்டு விசையாலே ஒன்றுக்கொண்டு எதிரான குறிப்பிட்ட தூரத்துல தாக்குற இந்த விசையாக எப்படி என்ன ஒரு இணை ஒன்று உருவாகும். இப்படி வர்க்கமூலம் 17 இப்படி வர்க்கமூலம் 17 என்றால் ரெண்டும் செய்து இப்படி திரும்பும். அப்ப இப்படி ஒரு திருப்பமாகும். இப்படி ஒரு இணை, இப்படி ஒரு திருப்பம் g ஆகவும் வரும். இப்ப இந்த g காண்போம். ஏன் காண்போம் பிறகு சொல்றேன். அப்ப இப்ப இந்த g காண்பதுக்கு என்ன சொல்லுவோம்? ஒன்று இதுக்கான செங்குத்து தூரம் காணும். அதுக்கான செங்குத்து தூரம் காரணத்தை விட இன்னும் ஒரு ஈஸியான வழி இருக்கு. நம்மளுக்கு என்ன? இந்த வர்க்கமூலம் 17 கிடையாக பிரிச்சால் 4, நிலைக்குத்தாக பிரிச்சால் 1. இந்த 1 4 சேர்ந்தால் இந்த வர்க்கமூலம் 14 பிரிச்சால் இப்படி வரும். அதே வர்க்கமூலம் 17 அதே அல்பா கோணம். அப்ப கிடையாக இதை பிரிக்கும் போது என்ன? இதோட கிடை கூறும் 4, நிலைக்குத்து கூறு எப்படி வரும்? ஆனால் கீழ் நோக்கி வரும். இதோட போக்கு இப்படி இருக்கு. அப்ப 1 நியூட்டன் இப்படி வரும். இந்த 4 ஒரே நேர்கோட்டுல வாரத்தால ஒன்றையோடு பேலன்ஸ் பண்ணி இல்லாமல் போய் இந்த ஒன்றும் இந்த 1 நியூட்டன் இந்த 1 நியூட்டனும் குறிப்பிட்ட ஒரு தூரத்துல தாக்குறதால இங்க உருவாகிற விளைவு என்ற திருப்பம் ஒன்று உருவாகும். இணையின் திருப்பம் ஒன்று உருவாகும். அந்த இணையின் திருப்பம் என்ன? இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அப்ப இந்த வர்க்கமூலம் 17ஆல உருவாகிற இணை என்பது இந்த 1 நியூட்டனால உருவாகிற இணைக்கு சமன். ஏன்னு சொன்னால் இந்த ஒன்றும் வர்க்கமூலம் 17 பகுதிகள். இந்த 4 வர்க்கமூலம் 17 பகுதிகள். ஆனால் வர்க்கமூலம் 4ஆல என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் திருப்பம் வராது. ஏன்னா ஒரே நேர்கோட்டுல இருக்கிறதால ஒன்று பேலன்ஸ் பண்ணி போயிடும். அங்க இணை உருவாகாது. எனவே g சமன் என்னவாக இருக்கும் பாருங்க. விசை வந்து என்ன? 1 நியூட்டன். இடைவெளி என்ன? a-க்கும் b-க்கும் இடையில 2 மீட்டர். 1/2 இந்த சுழியில வரும். அதாவது 2 நியூட்டன் மீட்டர் பலஞ்சுழி ஒரு இணை ஒன்று உருவாகும். அதாவது இந்த தொகுதியை a இல தாக்குற வர்க்கமூலம் 17 b-க்கு கொண்டு வரும்போது b-க்கு அந்த விசையை கொண்டு வரும்போது b-ல அது என்ன நடக்கும்? ஒரு விசை வர்க்கமூலம் 17 ஆகும். என்ன? ஒரு பலஞ்சுழியாக ஒரு திருப்பம் g ஆகவும் ஒடுங்கும். எனவே நம்மளுக்கு கேள்வி என்ன? எனவே b இல் தாக்கும் தனி விசையாக தொகுதியை மாற்றுவதற்கு அல்லது தொகுதியை ஒடுக்குவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய இணை
சேர்க்கப்பட வேண்டிய இணை. இணை எதுவாக இருக்கும் பாருங்க, சேர்க்கப்பட வேண்டிய இணை எதுவாக இருக்கும்? இது வீல இப்படி இருக்குது, இப்படி ஒரு இணை ஒன்று இருக்குது. இப்ப என்ன செய்யலாம்? அந்த இணையை இல்லாம செய்துட்டோம் என்றால், அந்த இணை இல்லாமல் ஆக்கப்பட்டால் என்ன நடக்கும்? தனி விசையாக மட்டும் வீல இருக்க போகும். அப்ப என்ன சொல்லுவோம்? 20 நியூட்டன் மீட்டர் இருக்குது. அதுக்கு எதிரானது என்றது என்ன? 20 நியூட்டன் மீட்டர் தான். ஆனா என்ன சுழி? இடஞ்சுழியில். இது வலஞ்சுழியில இருக்குது, இது இடஞ்சுழியில வந்து என்ன? 2 நியூட்டன் மீட்டர் சேர்த்தால் இந்த இப்படி இருக்கிற 2 நியூட்டன் மீட்டரும் ரைட், இப்படி இருக்கிற 2 நியூட்டன் மீட்டரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு என்னவாயிடும்? கூட்டும் போது பூஜ்ஜியமா போயிடும். அப்ப இங்க பியில வந்து உங்களுக்கு என்ன? தனி விசை மட்டும்தான் இருக்க போகுது. அதான் லாஜிக். முதலாவது பியில இதை கொண்டு வரக்கூட என்ன இணை உருவாங்க பாருங்க, அதுக்கு எதிரான இணையை கொடுத்தீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியமா போயிடும் இணை. சோ தனி விசை மட்டும் பியில இருக்கு. அப்ப ஐடியாவை பாருங்க. ரைட், இப்ப வந்து பாருங்க தாக்க கோட்டின் சமன்பாடு. ரைட், இப்ப நம்ம தியரி பாட்டுக்கு வரும். அப்போ ஒருதள விசைகளின் விளைவுகளின் தாக்க கோட்டின் சமன்பாடு. அப்ப இது எப்படி பார்த்தோம்னு சொன்னா, என்னது, நம்ம நிறைய விசைகள் தாக்கிச்சு. இங்க வந்து என்ன ஆரம்பத்துல முன்னுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? நிறைய விசைகள் இப்படி தாக்கிச்சு. அந்த நிறைய விசைகளை புள்ளி பியில தாக்கல கிடைநிலை குத்து மாத்தணும். கிடைநிலை குத்தாக மாத்தணும். அதாவது எல்லா விசையில கிடைக்கூறையும் எல்லா விசையில நிலை குத்து குறையும் எடுத்தோம். அது வந்து என்ன சொல்லுவோம்? அந்த விசை எப்படி போகுது? இப்படி போகுது, இப்படி போகுது. இப்படி போகும்போது அதுல இதான் அந்த தனி விசை ஆறினது தாக்க போகும். தனி விசை ஆறினது தாக்க போகும். ஜாதாயினும் ஒரு புள்ளி, சரிதானே? ஒரு ஜாதாயினும் ஒரு புள்ளி, இந்த தாக்க கோட்டில் இருக்கிற ஜாதாயினும் ஒரு புள்ளியில இதை வந்து என்ன சொல்லுவோம்? கிடைக்கூறாக பிரிக்கும், நிலைக்குத்து கூறாக பிரிக்கும். பிரிக்கலாம் தானே? பிரிச்சம் என்று சொன்னால் என்ன வரும்? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் Y. அது எக்ஸ் கமா Y என்ற இடத்துல ஜாதாயினும் ஒரு புள்ளி எக்ஸ் கமா Y. இப்ப இந்த ஜாதாயினும் ஒரு புள்ளி எக்ஸ் கமா Y எப்படி மாறுது, எதன் வழியே மாறுது என்றுதான் என்ன அந்த நேர்கோட்டுற சமன்பாடு. அப்ப ஒரு புள்ளி எப்படி மாற்றமடையும் விதம், அல்லது ஒரு புள்ளியின் அந்த அதுக்கு சொல்ற பேர் என்ன? ஒழுக்கு. அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? இங்க வந்து இந்த நேர்கோட்டுற சமன்பாடு. ரைட், நேர்கோடுகள்ல படிச்சிருப்போம். ரைட், நேர்கோடுகள் படிக்காதாக்கனாலும் பரவாயில்லை. ரைட், அப்போ என்ன இது எப்படி மாற்றம் அடையும் என்றுதான் இங்க விஷயம். அப்ப இது கிடையுடன் அமைக்கிற கோணம், இது கிடையுடன் அமைக்கிற கோணம் என்னன்னு தெரிஞ்சா, இது கிடையுடன் அமைக்கிற கோணம் என்னன்னு தெரிஞ்சா, ரைட், இந்த நேர்கோட்டில் இருக்கிற ரைட், இந்த நேர்கோட்டில் இருக்கிற ஜாதாயினும் ஒரு புள்ளி, ஜாதாயினும் ஒரு புள்ளி என்ன சொல்லுங்க? அல்பா கமா பீட்டா தெரிஞ்சு இது எக்ஸ் கமா Y தெரியாத புள்ளி. இந்த நேர்கோட்டில் இருக்கிற ஜாதாயினும் ஒரு தெரிந்த ஒரு புள்ளி அல்பா கமா பீட்டா இறுக்கமாக இருந்தால் என்ன சொல்லணும்? ஆரின் சமன்பாடு எப்படி வரும்? ஆரின் சமன்பாடு எப்படி வரும்? y மைனஸ் y ஆல் கூறு சமன் m into x மைனஸ் m into x மைனஸ் x ஆல் கூறு. இது நேர்கோடு ஒன்று என்ன சொல்லுவோம்? ஆள்கூறு தெரிஞ்சா படித்திறனும் தெரிஞ்சா காண்பது. படித்திறன்ன்றதை வேற எப்படி சொல்லலாம்? tan தீட்டான்னு சொல்லலாம். படித்திறன் எப்படி சொல்லணும்? tan தீட்டா. அப்போ ஒரு நேர்கோடு நேர் x அச்சுடன் அமைக்கிற கோணத்துக்கு டான்ஜென்ட் பெருமானம் படித்திறன். சோ y மைனஸ் y ஆல் கூறு சமன் நேர்கோடுகள் படிச்சாக்கலன்னு சொன்னால் ஓகே, அப்படி படிக்காதாக்கள்னு சொன்னால் பிள்ளை கொள்ளும். ஒரு நேர்கோட்டுற சமன்பாடு காணணும்னால் ஒரு புள்ளியின் ஆள் கூறும் படித்திறனும் தெரிஞ்சால் போதுமாக இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? படித்திறனிலே என்ன அல்பா பீட்டா தெரிந்த புள்ளிகள். இது ஒரு முறை. பெரும்பாலும் இந்த முறை பாவிக்க மாட்டோம், சரிதானே? அல்லது இன்னும் ஒரு முறை இருக்கு. அது வந்து என்ன? இது வந்து கொஞ்சம் பியோ சார்ந்த மாதிரி கேடு. நம்ம சரியா இந்த விஷயத்தோட வாத மாதிரின்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்திருப்போம்? முன்னுக்கு என்ன பார்த்திருப்போம்? இதோட தொடர்ச்சியாக தான் இது வருதா? இதோட தொடர்ச்சியாகத்தான் இது வருது, இந்த விஷயம் வருது. அப்ப முன்னுக்கு பார்த்ததன் படி ஓ பற்றிய விசை தொகுதியின் திருப்பம், ஓ பற்றிய விசை தொகுதியின் திருப்பம்
ஓன்றது உற்பத்தி. ஓ பற்றிய விசை தொகுதியின் திருப்பம். தொகுதியின் திருப்பம். தொகுதியின் திருப்பம் சமன் என்ன? ஜி. விசை தொகுதியின் திருப்பம் உங்களுக்கு என்னன்னு வந்தது? ஜி என்று வந்தது. இந்த நம்மளுக்கு போக்கு வந்து என்ன சொல்லுங்க, இந்த போக்குல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் வரல. என்ன சொல்லுவோம், இது வந்து எப்படி இந்த போக்குல தான் வந்திருக்கு, இந்த போக்குல தான் எடுத்திருக்கும். ரைட், திருப்பம் ஜி. ரைட், அப்ப அப்படி எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அப்படி எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ஓ பற்றி ஏதோ ஒரு சுழியில திருப்பம் வந்து ஜி என்று வச்சுக்கொள்ளுவோம். நான் என்ன ஓ பற்றி இந்த சுழியில எடுக்கிறேன், அந்த திருப்பம் ஜி. இது விசை தொகுதியின் திருப்பம். விடையுள் வந்து என்ன செய்யுது? யாதாயும் ஒரு புள்ளி எக்ஸ் கமா வையில கிடைக்கூறு நிலைக்குத்துக்கூறு வரப்போம். இந்த எக்ஸ் கமா வை எப்படி மாற்றமடையும், அதுதான் நம்மளுக்கு தேவை. அதுதான் என்ன, அந்த தாக்கக்கோட்டின் சமன்பாடு. சோ ஓ பற்றிய வந்து என்ன சொல்லுவோம், இது விசை தொகுதியின் திருப்பம். ஓ பற்றிய இந்த திசையில என்ன சொல்லணும், விளையுளின் திருப்பம். ஓ பற்றிய விளையுளின் திருப்பம். விளையுளின் திருப்பம். விளையுளின் திருப்பம் சமன் வந்து என்ன சொல்லுவோம், இப்படி கேபிட்டல் எக்ஸ் என்ற விசை தாக்குது, கேபிட்டல் எக்ஸ் என்ற விசை தாக்குது, அதுக்கான தூரம் எவ்வளவு? y. அப்ப ஓ பற்றி அது எப்படி திரும்பும்? இந்த சுழியில். ஓ பற்றி இந்த சுழியில திரும்பும். கேபிட்டல் எக்ஸ் இன்டு ஸ்மால் y. அடுத்தது கேபிட்டல் y என்ற விசை வந்து இப்படி தாக்குது, ஓவுல இருந்து அதுக்கான தூரம் எவ்வளவு? ஓவுல இருந்து அதுக்கான செங்குத்து தூரம் எவ்வளவு? ஸ்மால் எக்ஸ். அப்ப இது ஓ பற்றி எப்படி திரும்பும்? இந்த சுழியில. ரைட், திரும்புறதால மைனஸ் y into small x. இந்த சுழியில திரும்புறதால மைனஸ், நம்ம இந்த சுழியில பார்க்கிறோம் x. ஆனால் திருப்பத்திறன் தத்துவப்படி g சமன் என்ன? xy மைனஸ் y into x சமன் 0. சமம் ஒரு குறிப்பிட்ட புள்ளி பற்றிய தொகுதியின் திருப்பம் விடையுளின் திருப்பத்துக்கு சமம். இது என்னது? x small y ரைட் மைனஸ் கேபிட்டல் y x பிளஸ் ஜி சமன் 0. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், இதுதான் வந்து தாக்கக்கோட்டின் சமன்பாடு. இந்த முறைதான் கூட பயன்படுத்துவோம். சரிதானே? இந்த முறைதான் கூட பயன்படுத்துவோம், இதுவும் சில இடங்கள்ல பயன்படுத்துவோம். ரைட், யாரும் இந்த சமன்பாடை பாடமாக்க வேணாம். நீங்க வேற எங்க படிச்சாலும் பாடமாக்கி இருந்தாலும் பாடமாக்கணும் என்று சொன்னாலும் அப்படி தேவையில்லைன்னு சொல்லுவோம். வடிவாக யோசிச்சு செய்யலாம். என்ன சொல்லுவோம், ஓ பற்றி தொகுதிக்கு திருப்பம் எடுக்கிறேன், விசை தொகுதிக்கு திருப்பம் எடுக்கிறேன். யாதாயினும் ஒரு புள்ளியில வந்து என்ன சொல்லுவோம், இந்த 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 கால்வட்டத்துக்குள்ள யாதாயினும் ஒரு புள்ளியில கிடைக்கூறு நிலைக்குத்துக்கூறுல விளைவுற கிடைக்கூறு தொகுதி இருக்குமாக இருந்தால் கிடைக்கூறு நிலைக்குத்துக்கூறு காணலாம் தானே. அது ஒரு யாதாயினும் ஒரு புள்ளி எக்ஸ் கமா வையில மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி போட்டு ஓ பற்றி விளைவுடின் திருப்பம் விசை தொகுதியின் திருப்பம். ஓ பற்றி விசை தொகுதிக்கு திருப்பம் எடுத்துக்கொள்வோம். ஓ பற்றி என்ன, யாதாயினும் ஒரு புள்ளி ஸ்மால் எக்ஸ் கமா வையில. இது ஒரு ஜெனரலா இப்படி குறிச்சு காட்டியிருக்கேன். எக்ஸ் வந்து இப்படியும் வரலாம், y வந்து இப்படி கூட வரலாம். இங்கேயும் வந்து எக்ஸ் கமா y. ஆல்பு டச்ல முதல் இந்த விஷயத்தை புரியுங்கோ. ஆல்பு டச்ல முதல் இந்த விஷயத்தை புரியுங்கோ. சரிதானே? குறிச்சு போட்டு மிச்சத்தை காணுவோம். விளக்க முடிச்சு. சரிதானே? ஒரு பிரச்சனையும் விசை எப்படி வந்தாலும் சரி குறிச்சு போட்டு ஓ பற்றி திருப்பம் விசை என்ன தொகுதியும் திருப்பம் ரெண்டையும் சமப்படுத்துவோம். தாக்கக்கோட்டின் சமன்பாடு வரும். அப்ப இப்ப தியரியா சொல்றதுக்கும் சில கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், ஒரு கேள்வி பார்க்கக்குள்ள விளங்கக்கூடியதா இருக்கு. சோ இதோட நம்ம என்ன சொல்லுவோம், இதை முடிச்சு கொள்வோம்.